Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video la nama CBSE class 9 science la chapter 2 adala lecture 3 video paaka porom. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் மிக்ஸ்சர்னா என்ன, மிக்ஸ்சரில் என்னென்ன டைப் இருக்குது, எலமெண்ட்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, பியூர் சப்ஸ்டன்ஸ்னா என்ன, அடுத்தது சொல்யூஷன்னா என்ன. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தாச்சு. செகண்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஷன்னா என்ன, அதே மாதிரி கொலாய்டல் சொல்யூஷன்னா என்ன, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன்னா என்ன, அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் டிண்டால் எஃபெக்ட்டு, கொலாய்ட்ஸோட டைப்ஸ், இது எல்லாமே வந்து செகண்ட் வீடியோவில் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்பரேட்டிங் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ மிக்ஸ்சர். ஸோ ஒரு மிக்ஸ்சர்லேருந்து எப்படி காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ணுறது, ஒரு மிக்ஸ்சர்லேருந்து எப்படி காம்போனன்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுறது. ஸோ நமக்கு தெரியும் மிக்ஸ்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா 2 or more காம்பவுண்ட்ஸ் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்ஸ்சர். ஸோ இப்போ அதிலேருந்து எப்படி மிக்ஸ் ஆனதை நம்ம செப்பரேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டரையும் நம்ம சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சால்ட் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிகுலுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் டிஃப்யூஸ் ஆகிடும். ஸோ அதிலேருந்து இப்போ நம்ம அந்த சால்ட் வாட்டர்லேருந்து எப்படி நம்ம சால்ட்டை பிரித்து எடுக்கணும், ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ ஏர் வந்து ஒரு மிக்ஸ்சர் இல்லையா, ஸோ ஏர்லேருந்து எப்படி நைட்ரஜன் பிரித்து எடுக்கிறது, ஆக்சிஜன் பிரித்து எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி. ஸோ மிக்ஸ்சருக்கு தகுந்த மாதிரி எப்படி அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் பிரித்து எடுக்கிறது, வேறு எதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுவோம், அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன, அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன, அதில் என்ன கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு செப்பரேட்டிங் மெத்தட்லேயும் நம்ம என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செப்பரேட்டிங் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் மிக்ஸ்சர்ஸ் அது வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு கேன் வி அப்டைன் கலர்டு காம்போனண்ட் டை ஃப்ரம் ப்ளூ ஆர் பிளாக் இங்க். ஆக்சுவலாக இது வந்து ஆக்சுவலான டாபிக் கிடையாது. ஸோ இதில் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது இந்த செப்பரேஷன் மெத்தடில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா எவாப்ரேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது ஒரு கலர்டு காம்போனண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர் வந்து எப்படி நம்ம எடுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ளூ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ப்ளூ இங்க் பாட்டிலில் வந்து அந்த இங்க் எப்படி வரும் அப்படின்னா டை இருக்கும். டை வந்து ஓரளவுக்கு சாலிடாக இருக்க மாதிரி இருக்கும். அதை நம்ம தண்ணி ஊற்றி கலக்கணும் அப்படின்னா அது வந்து இங்காக மாறிடும். ஸோ இப்போது அதிலேருந்து நம்ம எப்படி டையை பிரித்து எடுக்கிறது, அதுக்கு தான் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த எவாப்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் என்ன அப்படின்ட்டு ஸோ அந்த டயக்ராம் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டவ் இருக்குது. ஸோ இது ஹீட்டர். ஓகேவா. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே ஒரு பீக்கர் இருக்குது, பீக்கர் உள்ள வாட்டர் இருக்குது, வாட்டர் மேலே ஒரு வாட்ச் கிளாஸ் மாதிரி ஒரு பிளேட் வச்சுருக்காங்க. அதில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கை ஊற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா இப்போ நம்ம அந்த ஹீட்ரு மூலயமா அந்த வாட்டரை ஹீட் பண்ணும்போது மேலே இருக்க பீக்கரில் இருக்கிற வாட்டரை ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் மூலயமா என்ன ஹீட் ஆகும் அப்படின்னா அந்த வாட்ச் கிளாஸ் ஹீட் ஆகும். இந்த வாட்ச் கிளாஸ் ஹீட் ஆகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கில் 2 காம்போனன்ட் இருக்கும். ஒன்று வந்து டை இருக்கும், இன்னொன்று வாட்டர் இருக்கும். ஸோ டையையும் வாட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறச்ச தான் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா இங்கு கிடைக்கிது. ஸோ அப்போ அதிலேருந்து நம்ம டையை செப்பரேட் பண்ணணும்னா வாட்டரை நம்ம பிரித்து எடுக்கணும். ஸோ வாட்டரை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா இதில் என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணும்போது வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். ஸோ மோர் தென் 100 டிகிரி செல்சியஸ் ஹீட் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த டையில் இருக்கிற வாட்டர் மட்டும் எவாப்ரேட் ஆகிடும். நல்லா கவனிங்க, டையில் இருக்கிற வாட்டர் மட்டும் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இதில் எவாப்ரேஷன் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த வாட்டர் எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் டை மட்டும் அந்த வாட்ச் கிளாஸ்லேயே தங்கிடும். ஸோ இதுதான் வந்து இதை செப்பரேட் பண்ணுற மெத்தட். ஓகேவா. ஸோ இதை பாருங்கள், fill half a beaker with water. So
ஹாஃப் பீக்கரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டரில் ஃபில் பண்ணிக்கணும். put a watch glass on the mouth of the beaker. So beakerக்கு மேலே நாம watch glass வச்சுட்டு put few drops of ink on the watch glass. watch glassல ink ஊற்றிட்டு இப்போ நான் சொன்னது தான், நான் இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அது அப்படியே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. Start heating the beaker. We do not want to heat the ink directly. You will see the evaporation takes place from the watch glass. So watch glassல இருந்து evaporation வரும். ஸோ அது எது evaporate ஆகுது அப்படின்னா வாட்டர் மட்டும்தான் எவாப்ரேட் ஆகும், டை வந்து வாட்ச் கிளாஸ்லேயே தங்கிடும். ஓகேவா? கண்டினியூ ஹீட்டிங் as the evaporation goes on and stop heating when you do not see any further change on the watch glass. ஸோ அந்த வாட்ச் கிளாஸ்லேருந்து அந்த எவாப்ரேஷன் வாட்டர் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எதுவுமே சேஞ்ச் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீட்டரை ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து எவாப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ we find that ink is a mixture of dye in water. So ink வந்து dye and water ஓட mixture தான் ink. So we can separate the volatile component from its non-volatile solute by the method of evaporation. So அப்படின்னா என்ன, volatile componentனா என்ன, non-volatile componentனா என்ன? ஸோ volatile அப்படின்னா என்னென்னா எபிலிட்டி டு வேப்பரைஸ். இப்போ எந்த காம்போனண்ட்டை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக வேப்பரைஸ் ஆகும், அதுதான் volatile liquid அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டக்குன்னு எவாப்ரேட் ஆகிற லிக்யூட் தான் வந்து volatile liquid. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பெட்ரோல். ஸோ நீங்கள் பெட்ரோலில் ஒன்ஸ் நீங்கள் ஏரில் வந்து நார்மலாக விட்டிங்கனாலே அது என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதுக்கெலாம் வாலட்டைலிட்டி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அதிகம். ஸோ அதே மாதிரி எவாப்ரேட் ஆகிற எபிலிட்டி கம்மியாக இருக்கிறத நான் வாலட்டைல் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த இங்கில் இருக்கிற டை வாட்டர் அதிலேருந்து நம்ம டையை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா வாலட்டைல் லிக்யூடை நம்ம எவாப்ரேட் பண்ணணும். அதில் இருக்கிற வாலட்டைல் லிக்யூட் என்ன, வாட்டர். ஸோ வாட்டரை எப்படி எவாப்ரேட் பண்ணுறது, 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம ஹீட் பண்ணும்போது அதிலேருந்து ஹீட் என்ன வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா வேப்பராக எவாப்ரேட் ஆகிடும். ஸோ நமக்கு டை கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாலட்டைல் லிக்யூடை நான் வாலட்டைல் லிக்யூட்லேருந்து செப்பரேட் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ இதுக்கு பேர் வந்து எவாப்ரேஷன். ஓகேவா? அதில் வாலட்டைல் காம்போனன்ட் மட்டும் எவாப்ரேட் ஆகிடும், நான் வாலட்டைல் காம்போனன்ட் நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் இது பாருங்கள், how can we separate cream from milk? ஸோ மில்க்லேருந்து நம்ம க்ரீமை எப்படி செப்பரேட் பண்ணுறது? nowadays we get full cream, toned and double toned varieties of milk in polypacks or tetra packs in the market. These varieties of milk contains different amounts of fats. ஸோ இப்போது நமக்கு கிடைக்கிற மில்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி அந்த டைப்ஸ்லாம் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மில்கில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட், அதில் ஃபேட் கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் ஈவன் வந்து சாதாரணமாக ஒரு பால் வாங்கினீங்கனாலே வந்து வெள்ளை பாக்கெட்டு, சிவப்பு பாக்கெட்டு, அந்த மாதிரி தனித்தனியாக வந்து கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து அது என்ன அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட். ஓகேங்களா? அதில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட். இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்கிறது அப்படின்னா இதுக்கு நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஆக்ஷன் யூஸ் பண்ணி, சென்ட்ரிஃபியூகல் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம செப்பரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சென்ட்ரிஃபியூகல் மிஷின் வந்து என்ன பண்ணும், ஆக்சுவலாக அங்கே அந்த டயக்ராம் இல்லை, பட் நான் டயக்ராம் காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பழங்காலத்திலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயிர்லேருந்து வெண்ணெய், நெய்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்ட்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தயிர் கர்டு எடுத்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு ரோலர் மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தயிரோட சென்டரில் உள்ளே விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ திரும்ப 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 அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுலேருந்து வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே வரும், அது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரிஃபியூகல்னால் என்னென்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர். ஒரு சென்டரை பொறுத்து ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற லெஸ் டென்சர் மெட்டீரியல் வந்து செப்பரேட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா தனியாக பிரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ
take some full cream milk in a test tube. So ஒரு test tubeல full cream milk எடுத்துக்கிட்டு centrifuge it by centrifugation machine for 2 minutes. ஸோ இதில் centrifugation machine யூஸ் பண்ணி ஒரு 2 minutes என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா centrifuge பண்ண சொல்கிறாங்க. centrifugeன்றது ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே விட்டு ரொட்டேட் பண்ணுறோம், அவ்வளோதான். If a centrifugation machine is not available in the school, you can do this activity at home by using a milk churner or used in the kitchen. So milk churner யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. If you have milk dairy nearby, visit it and ask how they separate cream from milk. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இதை மாதிரி நமக்கு ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மில்க்லேருந்து ஃபேட் தனியாக நமக்கு செப்பரேட் ஆகி வரும். ஓகேங்களா? So sometimes the solid particles in liquid are very small and passes through the filter paper. Such particles filtration technique cannot be used for separation. So இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபேட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து மைன்யூட்டாக இருக்கும் அந்த மில்கில். ஸோ அதை நீங்கள் செப்பரேட் பண்ணிங்கன்னா மில்க்கை வந்து நீங்கள் வடிகட்டினீங்கன்னா என்ன ஆகும், நம்மளால் ஈஸியாக வடிகட்ட முடியல, மில்க் ஃபுல்லாகவே என்ன ஆகும், வடிகட்டி தாண்டி வந்துடும். ஸோ அதை நம்மளால் பிரிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஃபில்ட்ரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ண முடியாது. இப்போ சஸ்பென்ஷன்லாம் இருக்குது இல்லைங்களா, சஸ்பென்ஷன் அதை பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஓப்பனாக தெரியுது இல்லையா, ஸோ அதிலலாம் வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம அந்த பார்ட்டிகல்லாம் ஃபில்டர் பண்ணிடலாம். பட் மில்க்லாம் நமக்கு ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன மில்கில் இருக்கிற ஃபேட்லாம் நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் டெக்னிக்கில் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம சென்ட்ரிஃபிகல் மிஷின் யூஸ் பண்ணி சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் செப்பரேட்டட் பை சென்ட்ரிஃபிகேஷன். த பிரின்சிபல் இஸ் தட், ஸோ இந்த பிரின்சிபல் வந்து ரொம்ப முக்கியம், இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். சென்ட்ரிஃபிகேஷனில் என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், த பிரின்சிபல் இஸ் தட் த டென்சர் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபோர்ஸ்டு டு த bottom and the lighter particles are stay at the top when spun rapidly. கண்டினியூஸாக நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டென்சர் பார்ட்டிகல்ஸ் கீழே போயிடும், லைட்டர் பார்ட்டிகல்ஸ் மேலே வந்துடும். ஸோ தயிர்லேருந்து வெண்ணெய், நெய், அந்த இதெல்லாம் பட்டர் ஜீலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, அது ஒரு நடுவில் என்ன, அது ஒரு ராட் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் விட்டு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே கண்டினியூஸாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னா டென்சர் பார்ட்டிகல் கீழே வந்துடும், லைட்டர் பார்ட்டிகல் அதுக்கு மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக் தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரிஃபிகேஷன் டெக்னிக். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த சென்ட்ரிஃபிகல் மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இதை க்ரீமில் இல்லை பாலில் அந்த மாதிரி விட்டுட்டு ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகும்னா அதிலேருந்து க்ரீம் வந்து நமக்கு செப்பரேட் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேப்பிட் ரொட்டேட்டிங் ரோட்டார். ஸோ இந்த ரோட்டார் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இதிலேருந்து மில்கில் இருந்து என்ன ஆகுது அப்படின்னா க்ரீம் மட்டும் செப்பரேட் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ உங்கள் வீட்டில் வந்து தாத்தா பாட்டி அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க இதோட கொஞ்சம் க்ளீனாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளாம் அதை வந்து பார்த்துருக்க மாட்டோம். தயிரில் ஒரு ரோட்டார் மாதிரி இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணாங்க அப்படின்னா அதிலேருந்து வெண்ணெய், நெய் அதெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி பால்லேருந்து க்ரீம் அதெல்லாம் ஃபேட் அந்த மாதிரி பிரித்து எடுக்கிறதுக்கெலாம் நம்ம இந்த சென்ட்ரிஃபிகல் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இந்த சென்ட்ரிஃபிகல் டெக்னிக் யூஸ்டு இன் டயக்னோஸ்டிக் லெபார்ட்ரிஸ் ஃபார் பிளட் அண்ட் யூரின் டெஸ்ட். ஸோ பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு, யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. யூஸ்டு இன் டைரிஸ் அண்ட் ஹோம் டு செப்பரேட் பட்டர் ஃப்ரம் க்ரீம். க்ரீம்லேருந்து பட்டர் எடுக்கிறதுக்கு. அடுத்தது யூஸ்டு இன் வாஷிங் மிஷின்ஸ் டு ஸ்க்வீஸ் அவுட் வாட்டர் ஃப்ரம் வெட் கிளாத்லேருந்து வாட்டரை வெளியேற்றுறதுக்கு வாஷிங் மிஷினில் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. வாஷிங் மிஷினில் ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுதான். ஸோ இதெல்லாமே வந்து சென்ட்ரிஃபிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது நம்ம ரெண்டாவது மெத்தட் பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எவாப்ரேஷன் டெக்னிக். அது எதுக்கு அப்படின்னா வாலடைல் லிக்யூடை பிரித்து எடுக்கிறதுக்கு. ரெண்டாவது வந்து சென்ட்ரிஃபிகேஷன் டெக்னிக். சென்ட்ரிஃபிகேஷன் டெக்னிக் எதுக்கு அப்படின்னா ஒரு மில்கில் வந்து க்ரீம் அந்த மாதிரி வந்து டு மிசிபிள் லிக்யூட்லேருந்து லைட்டர் ப்ராடக்டை நம்ம லைட்டர் டென்சிட்டி இருக்கிறத நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு செகண்ட் டெக்னிக் சென்ட்ரிஃபிகல் மிஷின்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹவு வி செப்பரேட் a mixture of two immiscible liquid.
ஸோ இம்மிசிபிள் லிக்விட்னா என்ன அப்படின்னா அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகவே ஆகாது. ஓகேவா, ரெண்டு இம்மிசிபிள் லிக்விட்னா அது ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் மிக்ஸ் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணியில் ஆயில் நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆயில் மேலே வந்துடும். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டென்சிட்டி வேரியேஷன் தான் அதுக்கு காரணம். வாட்டரோட டென்சிட்டி அதிகம், ஆயிலோட டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது இதுவே வாட்டரை விட அதிகமான டென்சிட்டி இருக்கிற ஆயிலாக இருந்தால் வாட்டர் மேலே வந்துடும். ஆயிலோட டென்சிட்டி கம்மியாக இருக்கிற ஆயிலாக இருந்துச்சுன்னா ஆயில் வந்து மேலே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இம்மிசிபிள் லிக்விடை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். இது என்ன அப்படின்னா ஒரு செப்பரேட்டிங் ஃபர்னல் இந்த மாதிரி இருக்கும், ஒரு செப்பரேட்டிங் ஃபர்னல் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா 2 இம்மிசிபிள் லிக்விட்ஸ் வந்து வாட்டரும் கெரோசினும் எடுத்திருக்காங்க, வாட்டரும் கெரோசினும். ஸோ வாட்டர்ன்றது கம்பேரிங் டு கெரோசின் டென்சிட்டி அதிகம், கெரோசினோட டென்சிட்டி வாட்டரை விட கம்மி. ஸோ இதை வந்து ஒரு செப்பரேட்டிங் ஃபனலில் நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து கீழே வந்துடும், ஏன்னா அது டென்சிட்டி அதிகம். கெரோசின் வந்து மேலே போயிடும், ஏன்னா அதுக்கு டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மி. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ வாட்டர் கீழே வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்டாப் காக் ஓப்பன் பண்ணி வாட்டரை நம்ம பிரித்து எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு செப்பரேஷன் டெக்னிக். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இம்மிசிபிள் லிக்விட். இம்மிசிபிள் லிக்விட்னா அந்த ஒரு லிக்விடும் இன்னொரு லிக்விடும் மிக்ஸ் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க, கெரோசின் ஆயிலை வாட்டர்லேருந்து எப்படி நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்னது தான் ஒரு செப்பரேட்டிங் ஃபர்னல், அதில் 2 இம்மிசிபிள் லிக்விட் இருக்குது. இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்காக கெரோசினும் வாட்டர் எடுத்திருக்காங்க. வாட்டரோட டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதால அது மேலே கெரோசினோட டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதால அது மேலே வந்துடும், வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதால அது கீழே வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காக் ஓப்பன் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்ளிகேஷன்ஸ்லாம். டு செப்பரேட் மிக்சர் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டர். ஸோ ஆயிலேருந்து வாட்டரை பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஓர் த லைட்டர் ஸ்லாக் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த டாப் பை திஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் தான் அயன் ஓர்லேருந்து அயன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ த பிரின்சிபல். ஸோ இந்த மெத்தடில் என்ன பிரின்சிபல் இருக்குது? The principle is that the immiscible liquids separate out in layers depending on their densities. ஸோ இம்மிசிபிள் லிக்விடாக இருந்துச்சு அப்படின்னா டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி அது செப்பரேட் ஆகும். இந்த பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மெத்தட்லேயும் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, என்ன டயக்ராம் இருக்குது, அதுக்கு என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க, அதோட அப்ளிகேஷன் என்ன, இது எல்லாமே நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் எவாப்ரேஷனில் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணாங்க? வாலட்டைல் லிக்யூடு தனியாக வந்துடும். ஸோ நான் வாலட்டைல் இதை நம்ம பிரித்து எடுக்கலாம். அதாவது வேப்பரைஸ் ஆகக்கூடியதை நம்ம வெளில தள்ளிட்டு வேப்பரைஸ் ஆகாத டையை நம்ம பிரித்து எடுக்கிறோம். ரெண்டாவது இதில் கண்டினியூஸாக வந்து ஒரு டென்சர் கண்டினியூஸாக வந்து ஒரு சொல்யூஷனை நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு ஃபேன் மூலயமாவோ இல்லை வந்து ஒரு சென்ட்ரிஃபியூகல் மிஷின் மூலயமாவோ நம்ம ரொட்டேட் பண்ணும்போது லைட்டர் பார்ட்டிக்கல் மேலே வந்துடும், லைட்டர் பார்ட்டிக்கல் இருக்கிற காம்பவுண்ட் மேலே வந்துடும், லெஸர் டென்சிட்டி இருக்கிற காம்பவுண்ட் வந்து லைட்டர் ஆர் லெஸர் அது வந்து மேலே வந்துடும், ஹெவியராக இருக்கிறது கீழே வந்துடும். இது வந்து சென்ட்ரிஃபிகேஷன் டெக்னிக்கில் நம்ம யூஸ் பண்ணுற பிரின்சிபல். அடுத்தது வந்து இம்மிசிபிள் லிக்விடை நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா இந்த டென்சிட்டி வேரியேஷனை வச்சு நம்ம அதை அப்படியே அன்டிஸ்டர்ப்டாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், அதிலிருந்து இதை பிரித்து எடுத்துட முடியும். ஓகேங்களா, ஒன்றுலேருந்து இன்னொன்று, அதாவது மிக்ஸ் ஆகாத 2 லிக்விடை நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டயக்ராம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம அப்படியே வச்சிட்டோம் போது ஹையர் டென்சிட்டியில் இருக்கிறது கீழே வந்துட போது, லைட்டர் டென்சிட்டியில் இருக்கிறது மேலே வந்துட போகுது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஹவு கேன் வி செப்பரேட் எ மிக்சர் ஆஃப் சால்ட் அண்ட் கேம்பர். ஸோ சால்ட்டும் கேம்பரும் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதிலேருந்து நம்ம கேம்பரை மட்டும் எப்படி பிரித்து எடுக்கலாம், கேம்பரை பிரிச்சுட்டு எப்படி நம்ம சால்ட்டை எடுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ கேம்பர்னா என்னன்னு தெரியும் இல்லையா, சூடம், வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கற்பூரம், அதுவும் இப்போ சால்ட்டும் கலந்துடுச்சு அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த சூடம் அந்த கற்பூரம் இருக்கு இல்லையா கேம்பர், அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் இக்னைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சாலிட்லேருந்து டேரெக்டாக வேப்பராக மாறிடும். அது தெரியும் இல்லையா நமக்கு.
ஸோ அதுக்கு பேர் தான் வந்து சப்லினிமேஷன். சப்லினிமேஷன்னா ஒரு காம்பவுண்ட் வந்து ஹீட் பண்ணுறச்ச சாலிட்லேருந்து டைரெக்டாக வந்து கேஸாக மாறுது. அதுதான் வந்து அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து சப்லினிமேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த டெக்னிக் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளானது. ஸோ ஒரு சைனா டிஷ் இருக்குது. அந்த சைனா டிஷ்ஷுக்கு மேலே ஒரு ஃபன்னல் என்ன பண்ணுறாங்க, திருப்பி வச்சிடுறாங்க. அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா மிக்ஸ்சர் ஆஃப் கேம்பர் அண்ட் சால்ட். ஸோ கேம்பரும் சால்ட்டும் அந்த மிக்ஸ்சரை உள்ளே வச்சிடுறாங்க. ஸோ நம்மளோட எய்ம் என்ன, கேம்பரையும் சால்ட்டையும் பிரித்து எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தெரியும் கேம்பர் வந்து என்ன ஆகுது, ஹீட் பண்ணால் சாலிட்லேருந்து டைரெக்டாக கேஸாக மாறிடும். ஸோ அப்போ நம்ம அதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதிலிருந்து கேம்பர் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கேஸாக மாதிரி இந்த ஃபன்னலோட இந்த இது இருக்கு இல்லையா, ஃபன்னலோட செவுறு மாதிரி அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டென்ஸ் ஆகிடும். ஸோ சால்ட் மட்டும் என்ன ஆகும், அடியிலே தங்கிடும். ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. சால்ட் ஒன்று இருக்குது, கேம்பர்னால் கற்பூரம் சூடும். ஸோ அதை நம்ம ஒன்ஸ் ஹீட் பண்ணும்போது கற்பூரம் மட்டும் என்ன ஆகுது, ஹீட் ஆகி வந்துடும். ஸோ அதுதான் வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். ஸோ வி ஹவ் லேர்ன்ட் இன் சாப்டர் 1 கேம்பர் சேஞ்சஸ் டைரக்ட்லி ஃப்ரம் சாலிட் டு கேஸ். ஸோ கேம்பர் வந்து என்னது, ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டிலே நம்ம டைரெக்டாக பார்த்துருக்கோம் இல்லையா. கேம்பர் வந்து சாலிட்லேருந்து கேஸாக மாறுது. டு செப்பரேட் சச் மிக்ஸ்சர்ஸ் contain a sublimable volatile component from non-sublimable impurity. ஸோ அந்த சப்ளிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நம்ம இது பண்ணுறோம். ஸோ த சப்ளிமினேஷன் ப்ராசஸ். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சாலிட் விச் சப்ளிம் ஆர் அம்மோனியம் குளோரைட், நாப்தலீன், ஆந்த்ரசின். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாகவே சாலிட்லேருந்து கேஸாக மாறிடும் ஹீட் பண்ணும்போது. அப்போ இந்த இது இருக்குது இல்லைங்களா, அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அம்மோனியம் குளோரைட், நாப்தலீன், ஆந்த்ரசின் இதெல்லாம் வந்து டைரெக்டாகவே சாலிட்லேருந்து கேஸாக மாறுறதால இது எல்லாத்தையுமே பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அந்த சப்ளிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ இதுதான் 4th இது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஸ் த டை இன் black ink a single color. ஸோ ஒரு டை இருக்குல்ல, ஒரு black இங்கில் இருக்கிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா டை வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலரா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோமோட்டோகிராஃபி டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ குரோமோட்டோகிராஃபி டெக்னிக்னால் என்னென்னா ஒன்றும் கிடையாது. குரோமோட்டோகிராஃபி அப்படின்னாலே கலர்ஸை செப்பரேட் பண்ணுற டெக்னிக். ஓகேவா? குரோமோட்டோகிராஃபி அப்படின்னு அந்த வேர்டோட மீனிங்கே என்னென்னா இட் இஸ் த செப்பரேஷன் ஆஃப் கலர், அதுதான். ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரோமோட்டோகிராஃபி டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் தான். கவனிங்க. டேக் ஏ தின் ஸ்ட்ரிப் ஆஃப் ஃபில்டர் பேப்பர். ஸோ ஒரு ஃபில்டர் பேப்பர் எடுத்துக்கிட்டு ட்ரா அ லைன் ஆன் இட் யூஸிங் அ பென்சில் அப்ராக்சிமேட்லி 3 centimeter above the lower edge. ஸோ லோயர் எட்ஜ், இந்த லோயர் எட்ஜிலேருந்து 3 centimeter, ஒரு அப்ராக்சிமேட்டாக 3 centimeterக்கு மேலே ஒரு வர்டிக்கல் லைன் வச்சுருக்காங்க. புட் a small drop of ink water soluble that is from a sketch pen or fountain pen. ஸோ ஏதோ ஒரு ஸ்கெட்ச் பெனில் இருந்தோ இல்லை ஒரு ஃபவுண்டைன் பெனில் இருந்தோ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லைனோட சென்டரில் ஒரு ட்ராப் இங்க் விட சொல்கிறாங்க. let it dry. Lower the filter paper into a jar, glass, beaker or test tube containing water so that the drop of ink on the paper is just above the water level as shown in figure. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிறோம். அதிலேருந்து என்ன ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர்னால் பேப்பர் தான். ஓகேங்களா? அதிலேருந்து கீழேருந்து ஒரு 3 centimeterல ஒரு லைன் போடுறோம். அதோட சென்டரில் ஒரு கலர் பென்னால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ராப் இங்க் விடுறோம். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் இருக்கிற ஒரு ஜார்லேயோ இல்லை ஒரு ஜக்லேயோ இல்லை வந்து ஒரு கிளாஸ்லேயோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேப்பரை உள்ளே விட்டுட்டு ஜஸ்ட் அந்த வாட்டர் லெவலுக்கு மேலே அந்த இங்க் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஓகேவா? அந்த வாட்டர் லெவலுக்கு மேலே அந்த இங்க் இருக்கிற மாதிரி பார்க்குறோம். வாட்ச் கேர்ஃபுல்லி as the water rise up on the filter paper. ஸோ நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற வாட்டர் வந்து லைட்டாக ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன்.
ஸோ அதுக்கான ரீசன் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எதனால் வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா, the ink that we use has a water as the solvent and dye is soluble in it. ஸோ நம்ம இங்க் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் டையில் வாட்டர் கலந்தால் தான் நமக்கு இங்க் வருது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து சால்வெண்ட், அதில் இருக்கிற சொல்யூட் தான் வந்து டை. ஓகேவா. ஸோ இதில் ஏன் வந்து வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா, வாட்டர் பார்ட்டிக்கல் என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாகவே என்ன ஆகும், டிஃப்யூஸ் ஆகும். கலர்டு பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக டிஃப்யூஸ் ஆகிறதால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இங்கில் இருக்கிற அந்த இது வந்து என்ன ஆகுது, வாட்டரில் இங்கில் இருக்கிற கலர் வந்து வாட்டரில் டிஃப்யூஸ் ஆகுது. ஸோ இது மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோம். இது மூலயமா தான் நம்ம கலர்ஸ்லாம் செப்பரேட் பண்ணுறோம். ஆஸ் த வாட்டர் ரைசஸ் ஆன் த ஃபில்டர் பேப்பர் இட் டேக்ஸ் அலாங் வித் இட் டை பார்ட்டிகல்ஸ். ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகி ஃபில்டர் பேப்பரில் இருக்கிற டை பார்ட்டிகல்ஸில் அது கூட என்ன பண்ணுது, அலோ பண்ணுது. யூஸ்வலி எ டை இஸ் எ மிக்சர் ஆஃப் 2 or more கலர். ஸோ டையில் வந்து 2-3 கலர் மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ அந்த கலர்டு காம்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு என்ன ஆகும், தண்ணியில் கரைஞ்சிரும். so that the water rises faster and in this way the colors get separated. ஸோ கலர்ஸ்லாம் நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இந்த கலர் வந்து ஏன் வந்து இதில் வந்து டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னா, இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா, 2 இது இருக்குது. கொஹசிவ் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதசிவ் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ கொஹசிவ் ஃபோர்ஸ்னால் ஒரு மாலிக்குள் அதே மாலிக்குள்ள அட்ராக்ட் பண்ணுறது கொஹசிவ் ஃபோர்ஸ், ஒரு மாலிக்குள் இன்னொரு மாலிக்குள்ள அட்ராக்ட் பண்ணுறது வந்து அதசிவ் ஃபோர்ஸ். ஸோ இந்த இடத்துல டையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டை வந்து வேற ஒரு காம்போனண்ட், வாட்டர் வேற ஒரு காம்போனண்ட். ஸோ டையும் வாட்டரும் கலக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதசிவ் ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதனால் டையில் இருக்கிற கலர் வந்து டக்குன்னு வாட்டரில் டிசால்வ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் ஹையர் கிளாஸில் போகும்போது டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ அது அப்போ நீங்கள் இது சீக்கிரமாக அப்போது நீங்கள் இதெல்லாம் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகேவா. திஸ் ப்ராசஸ் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மிக்சர் நோன் as குரோமோட்டோகிராஃபி. குரோமோட்டோகிராஃபின்றது ஒன்றும் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செப்பரேஷன் ஆஃப் கலர். ஓகேவா. குரோமா இன் Greek மீன்ஸ் கலர். ஸோ குரோமா அப்படின்ற Greek வேர்ட்லேருந்து தான் இது வந்தது. திஸ் டெக்னிக் வாஸ் ஃபஸ்ட் யூஸ்டு ஃபார் செப்பரேஷன் ஆஃப் கலர்ஸ், ஸோ திஸ் நேம் வாஸ் கிவன். Chromatography is the technique used to separate of those solutes that dissolve in the same solvent. ஸோ solute நம்ம பிரிச்செடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். With the advancement in technology, newer technique of chromatography have been developed. ஸோ இதை விட நிறைய டெக்னிக்லாம் வந்திருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வில் ஸ்டடி அபவுட் கொமோட்டோகிராஃபி. இதை பற்றி டீட்டெயிலாக, அதாவது மைக்ரோ லெவலில் வந்து நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன்ஸ். ஸோ கலர்ஸ் இன் ய டை, அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு, பிக்மெண்ட்ஸ் ஃப்ரம் ய நேச்சுரல் கலர்ஸ், ட்ரக்ஸ் இன் பிளட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான செப்பரேஷன்ஸ்க்கெலாம் நம்ம இந்த கலர் குரோமோட்டோகிராஃபி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. So next, how can we separate a mixture of 2 miscible liquid? ஸோ ஒரு லிக்விடும் இன்னொரு லிக்விடும் என்ன ஆகுது அப்படின்னா மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போது அதிலேருந்து நம்ம ஒரு லிக்விடை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஸோ அது நம்ம எப்படி செப்பரேட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் டிஸ்டிலேஷன். ஓகேங்களா. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிலேஷன். ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பட் இதோட கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குது, டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் இருக்குது. இதிலேருந்து வர அவுட்லெட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கூலரில் வச்சுட்டு இதுக்கு கீழே ஒரு பீக்கர் இருக்குது. ஓகேவா. ஒரு 3 காம்போனன்ட் தான், டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்கு, கூலர், கீழே ஒரு பீக்கர், 3 காம்போனன்ட். அதுக்கு கீழே ஒரு ஹீட்டர் இருக்குது. ஓகேவா. ஸோ நல்லா கவனிங்க, அசிட்டோனையும் வாட்டரையும் கம்பேர் பண்ணிங்கன்னா அசிட்டோனோட பாய்லிங் பாயிண்ட் கம்மி. அது என்ன பாய்லிங் பாயிண்ட்? பாய்லிங் பாயிண்ட்னா எபிலிட்டி டு வேப்பரைஸ், எவ்வளோ சீக்கிரமாக அது வேப்பரைஸ் ஆகுது, எந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அது வேப்பரைஸ் ஆகுது, அதுதான் வந்து பாய்லிங் பாயிண்ட். த டெம்பரேச்சர் அட் விச்
the liquid gets changed into vapor. அதுதான் நம்ம பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசிட்டோனையும் வாட்டரையும் கம்பேர் பண்ணும்போது அசிட்டோனோட பாய்லிங் பாயிண்ட் கம்மி. ஸோ சீக்கிரமாக அது என்ன ஆகும் அப்படின்னா கேஸாக மாறிடும். ஸோ அப்போ அசிட்டோனையும் கேஸையும் நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க? இது ரெண்டும் மிசிபிள் லிக்விட். இது நம்ம என்ன டெக்னிக் இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். இந்த ஒரு லிக்விடுக்கும் இன்னொரு லிக்விடுக்கும் அந்த பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அந்த இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம ஒரு காம்பவுண்டையும் இன்னொரு காம்பவுண்டையும் பிரிக்கிறோம். ஸோ மிக்சர் ஆஃப் அசிட்டோன் அண்ட் வாட்டர். ஸோ இங்கே இது உள்ள பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்குள்ளே அசிட்டோனும் இருக்கும் வாட்டரும் இருக்கும். இதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு 100 டிகிரிக்கு முன்னாடியே வந்து அசிட்டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வேப்பராக மாறிடும். ஸோ அசிட்டோன் வேப்பராக மாறிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம் வெளியில் விடலை. ஓகேவா? வெளியில் விடலை. ஒன்ஸ் அந்த அசிட்டோனோட பாய்லிங் பாயிண்ட் அக்கர் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டோன் சீக்கிரமாக வேப்பரைஸ் ஆகி இங்கே வாட்டர் கூலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். வாட்டர் கூலர்னால் அந்த டியூபை சுற்றி வாட்டர் வந்து நம்ம கோல்டு வாட்டரை நம்ம என்ன பண்ணுறோம் சர்க்குலேட் பண்ணுறோம். ஏன் சர்க்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வர அசிட்டோன் கேஸை மட்டும் இதில் வர அசிட்டோன் கேஸை நம்ம கண்டென்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே கோல்டு வாட்டர் சர்க்குலேஷன் யூனிட் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டக்குன்னு அந்த அசிட்டோனை கண்டென்ஸ் பண்ணிவிடும். ஆக்சுவலாக இதுக்கும் கான்டாக்ட் இருக்காது, சுற்றி தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து அசிட்டோன் மட்டும் நம்ம செப்பரேட் ஆகிடும். ஒன்ஸ் எல்லா அசிட்டோனும் செப்பரேட் ஆனதுக்கப்புறமா இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கில் வாட்டர் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அசிட்டோனோட பாய்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கீழே எல்லாருமே என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே அசிட்டோனோட பாய்லிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அசிட்டோனோடது என்ன வாட்டரோடது என்ன எது அதிகம் அப்படின்ட்டு கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டெக்னிக் நான் இந்த கான்செப்டை இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஒரு டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க் இருக்குது, அதில் 2 லிக்விட் மிக்ஸ் ஆகிருக்கு. ஒன்று வந்து வாட்டர், இன்னொன்று அசிட்டோன். ஸோ ரெண்டுமே மிசிபிள் ஆகிடும், மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதிலேருந்து நாம் அசிட்டோனை பிரித்து எடுக்க போகிறோம். எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்னா அசிட்டோனோட பாய்லிங் பாயிண்ட் கம்மி, ஹீட் பண்ணும்போது அசிட்டோன் மட்டும் வேப்பரைஸ் ஆகி சீக்கிரமாக வெளியில் வந்துடும். அந்த வெளியில் வர்ற அந்த வேப்பரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோல்டு வாட்டர் மூலயமா கோல்டு வாட்டரை அந்த டியூப்பில் சர்க்குலேட் பண்ணி இந்த டியூப்பில் கோல்டு வாட்டரை சர்க்குலேட் பண்ணி அசிட்டோனை கண்டென்ஸ் பண்ணி நம்ம அசிட்டோனை பிரித்து எடுத்துடலாம். அப்போ இது வாட்டர் செப்பரேட் ஆகிடும். ஸோ அசிட்டோனையும் தனியாக செப்பரேட் பண்ணிடலாம், வாட்டரையும் தனியாக செப்பரேட் பண்ணிடலாம். Let us try to separate acetone and water from their mixture. Takes the mixture in a distillation flask. ஸோ இதில் ஒரு டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்கில் இந்த மிக்சர் எடுத்துக்கிறாங்க. ஃபிட் இட் வித் எ தெர்மோமீட்டர். இதை ஒரு தெர்மோமீட்டர் வந்து வச்சுக்கிறாங்க. அரேஞ்ச் த அப்பரேட்டஸ் as shown in figure. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹீட் த மிக்சர் ஸ்லோலி கீப்பிங் எ க்ளோஸ் வாட்ச் அட் த தெர்மோமீட்டர். த அசிட்டோன் வேப்பரைஸ் கண்டென்ஸ் இன் த கண்டென்சர். கண்டென்சர்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த கூலிங் யூனிட் தான் கண்டென்சர். கேன் பி கலெக்டட் ஃப்ரம் த கண்டென்சர் அவுட்லெட். இந்த கண்டென்சரோட அவுட்லெட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அசிட்டோனை கலெக்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் இன் த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க். ஸோ இந்த டிஸ்டிலேஷன் ஃப்ளாஸ்க்லேயே வாட்டர் வந்து தங்கிடும். ஸோ இதில் என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். ஓகே, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பாய்லிங் பாயிண்ட், அதுதான் நம்ம இங்கே ஒரு கீ பிரின்சிபலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் மெத்தட் இஸ் கால்டு distillation. It is used for separation of components of a mixture containing 2 miscible liquids. அதாவது லிக்விட் வந்து மிக்ஸ் ஆகிடும் பட் boil without decomposition and have sufficient difference in their boiling point. ஸோ அதோட பாய்லிங் பாயிண்டில் சஃபிஷியன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அசிட்டோனோட பாய்லிங் பாயிண்ட்லேயும் வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட்லேயும் சஃபிஷியன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு கொஷினாக கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னா என்னென்னு படிக்க போகிறோம். ஸோ இப்போ டிஸ்டிலேஷன்னா என்னென்னு படிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். டு செப்பரேட் எ மிக்சர் ஆஃப் 2 or more miscible liquids for which the difference in the boiling point is less than 25 Kelvin, fractional distillation process is used. For example, the separation of different gases from air, different fractions from petroleum products, etc. ஸோ கேஸ்லேருந்து அதோடைய பை ப்ராடக்ட்ஸ்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு, பெட்ரோலியம் க்ரூட் ஆயிலிருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டு த டிஸ்டிலேஷன்
யூனிட் மாதிரி தான், பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கும் இதுக்கும். ஸோ அந்த டயக்ராம் பாருங்கள். The separation of different gases from படிச்சாச்சு இல்லையா. The apparatus is similar to for simple distillation except the fractionating column fitted between the distillation flask and condenser. ஸோ இந்த distillation flaskக்கும் condenserக்கும் நடுவில் ஒரு fractionating column இருக்கும், ஒரு fractionating column இருக்கும். A simple fractionating column is a tube packed with glass beads. The beads provide surface for the vapors to cool and condense repeatedly. ஸோ இதில் ரிப்பீட்டாக என்ன ஆகும் அப்படின்னா பேப்பர்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகி இதில் கலெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கிளாஸ் ப்ளீட்ஸ் இருக்கும். ஸோ இதை நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்னா என்ன அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, அங்கே நடுவில் ஒரு ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் இருக்கும். ஓகேவா. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ இங்கே இருக்கிற மிக்சர் இருக்குது இல்லையா, இங்கே 3 டைப் ஆஃப் எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னு ஒன்று இருக்குது, பின்னு ஒன்று இருக்குது, சின்னு ஒன்று இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் லிக்விட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. பட் அது மிக்ஸ் ஆனால் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம இதில் மிசிபிள் லிக்விட்ஸ் தான் நம்ம இதில் வச்சுருக்கோம். ஓகேவா. 3 லிக்விட் இருக்குது, அந்த 3மே வந்து வேறு வேறு. ஒரு லிக்விட் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், நான் இன்னொரு லிக்விட் வந்து பின்னு எடுத்துக்கிறேன், இன்னொரு லிக்விட் வந்து சின்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏவோட பாயிலிங் பாயிண்ட் 75ன்னு எடுத்துக்கிறேன், பியோட பாயிலிங் பாயிண்ட் 50 டிகிரின்னு எடுத்துக்கிறேன், சியோட பாயிலிங் பாயிண்ட் 25 டிகிரி. கண்டிப்பாக வந்து பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கிற லிக்விட் தான் நம்ம அங்கே எடுத்து நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த கான்செப்டே. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனோட கான்செப்ட் ஆர் டிஸ்டிலேஷனோட கான்செப்டே என்ன, பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மிக்ஸ் ஆகி இருக்கிற லிக்விட்ஸை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த 3 ஏபிசி 3மே உள்ளே இருக்குது இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹீட்ரு மூலயமா ஒரு 60 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு இதை நான் ஹீட் பண்ண போகிறேன். எத்தனை டிகிரி சென்டிகிரேட்டுக்கு? 60 டிகிரி செல்சியஸ்க்கு. ஸோ 60 டிகிரி செல்சியஸ் நான் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா ஏவோட பாயிலிங் பாயிண்ட் 50 டிகிரி, ஏவோட பாயிலிங் பாயிண்ட் 75 டிகிரி, பியோட பாயிலிங் பாயிண்ட் 50 டிகிரி, சியோட பாயிலிங் பாயிண்ட் 25 டிகிரி. இது ரெண்டுமே பாயிலிங் பாயிண்ட் வந்து 60 டிகிரியை விட கம்மியாக இருக்கிறதால இது ரெண்டும் வேப்பரைஸ் ஆகிடும். நல்லா கவனிங்க. நான் 60 டிகிரிக்கு ஹீட் பண்ணேன் அப்படின்னா எதுவும் வேப்பரைஸ் ஆகிடும், பியும் சியும் வேப்பரைஸ் ஆகிடும். இப்போ இதில் வேப்பரைஸ் ஆகி இங்கே மேலே வரும்போது இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலமில் இருக்கிற கிளாஸ் டியூப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 60 டிகிரி ஹீட்டில் வர பியையும் சியையும் என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டாக தான் கூல் பண்ணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட பர்பஸ் வந்து கூலிங் கிடையாது. கூலிங்க்கு தான் நம்ம அங்கே கண்டென்சர் வச்சுருக்கோம். இது வந்து இங்கே கிளாஸ் டியூப்ஸ் வந்து நிறைய இருக்கிறதால இங்கே ஒரு ஸ்மால் கூலிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 டிகிரி அளவுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சரை குறைச்சிரும். ஸோ இந்த இங்கேருந்து 60 டிகிரி செல்சியஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது பியும் சியும் வேப்பராகி வெளியில் வருது. இங்கே வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு வரும்போது ஒரு 15 டிகிரி இதில் மைனஸ் ஆகிடும். ஸோ 60 டிகிரியில் வர ஒரு 15 டிகிரி மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து அதோட டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 45 டிகிரியாக மாறிட்டோன்னா நம்ம 60 டிகிரி தானே நம்ம ஹீட் பண்ணி அனுப்புகிறோம். அப்போ இங்கே வரச்சா என்ன ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் 45 டிகிரியாக மாறிடுது. ஒரு 15 டிகிரி ரெடியூஸ் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே 15 டிகிரி ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா கவனிங்க, இது 60 டிகிரியில் இருக்குது, இது 60 டிகிரியில் இருக்குது. இதில் ஒரு 15 டிகிரி ரெடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது பாயிலிங் பாயிண்ட்டுக்கு கம்மியாக வந்துடும், 45 டிகிரி வந்துடும். அப்போ 45 டிகிரி வந்துச்சுன்னா இந்த பின்றது இங்கேவே கண்டென்ஸ் ஆகிடும் எங்கே ஃப்ராக்ஷனேட்டிங் காலமில். பட் சியோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 25 டிகிரி, அது வந்து ரொம்ப டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அப்போ இந்த சி மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வேப்பராகவே இங்கே வரும். அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோல்டு வாட்டர் மூலிமா ரொம்ப டெம்பரேச்சரை குறைச்சி அந்த சின்ற லிக்விட் இங்கே கிடைக்கும், ஏங்கிற லிக்விட் இங்கே கிடைக்கும், பின்ற லிக்விட் இங்கே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 லிக்விட் இருக்குது ஏபிசி. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்.
ஸோ ஏவோட டெம்பரேச்சர் 75, பியோட டெம்பரேச்சர் 50, சியோட பாய்லிங் பாயிண்ட் 25. டெம்பரேச்சர் கிடையாது, பாய்லிங் பாயிண்ட். ஸோ இது நான் ஹீட் பண்ணுறச்ச ஒரு 60 டிகிரிக்கு நான் ஹீட் பண்ணிட்டேன் அப்படின்னா பியும் சியும் டக்குன்னு வேப்பர் ஆகிடும். ஏன்னா அதோட பாய்லிங் பாயிண்டோட அதிகமாக நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் காலமில் லைட்டாக தான் கூலிங் நடக்கும். ஸோ அந்த கூலிங்கில் என்ன ஒரு 15 டிகிரி ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பியோட பாய்லிங் பாயிண்டோட கம்மியாகிடும். அப்போ பி வந்து கண்டென்ஸ் ஆகிடும். ஏன்னா பியோட இது வந்து பாய்லிங் பாயிண்டோட கம்மியாக வந்ததால் பி வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் காலம்லே கண்டென்ஸ் ஆகிடும். சி மட்டும் இந்த சைடு கண்டென்சருக்கு வரும். இங்கே கண்டென்சரில் என்ன நடக்குது அப்படின்னா கூலிங் ப்ராசஸ் நடக்குது. ஸோ கண்டென்சரில் கூலாகி நம்ம பியூர் லிக்யூடை நம்ம இங்கே பியூர் லிக்விட் காம்போனன்றது அதில் லோயர் பாய்லிங் பாயிண்ட் காம்போனண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா how we obtain different gases from air. ஸோ ஏர்லேருந்து அதோடைய பை ப்ராடக்ட்ஸ், அதாவது ஆக்சிஜன், நைட்ரஜன், இதெல்லாம் வந்து நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், ஏர் இஸ் a homogeneous mixture can be separated into components by fractional distillation. The flow diagram is given here. ஸோ இங்கே ஃப்ளோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏரை என்ன பண்ணணும் அப்படின்னா கூல் பண்ணணும். ஓகேவா? கூல் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கூல் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாகிட்டு டெம்பரேச்சர் குறைஞ்சி அது லிக்விடாக மாறிடும். ஸோ எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் கூல் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ கேசியஸ் ஸ்டேட்லேருந்து கூல் பண்ணிங்கன்னா லிக்விடாக மாறிடும். லிக்விட்லேருந்து நீங்கள் கூல் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர் த ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக அது வந்து என்னவாக மாறிடும், சாலிடாக மாறிடும். ஸோ கேஸை கூல் பண்ணும்போது லிக்விடாக மாறும், லிக்விடை கூல் பண்ணும்போது சாலிடாக மாறுது. ஸோ இந்த இடத்துல ஏர் வந்து கேசியஸ் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், கூல் பண்ணி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த சென்ஸ் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஏர் வந்து கேசியஸ் ஃபார்ம்லேருந்து லிக்விட் ஃபார்முக்கு மாறிடும். ஸோ இதிலேருந்து நம்ம லைட்டாக ஹீட் பண்ணுறோம். அலோ த வார்ம் அப் ஸ்லோலி இன் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் காலம். ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் காலமில் லைட்டாக ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கேஸஸ் கெட் செப்பரேட்டட் அட் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாமே செப்பரேட் ஆகும். ஸோ இங்கே வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆக ஒன்ஸ் அகைன் வந்து அந்த டிஸ்டிலேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி பேஸ்ட் ஆன் பாய்லிங் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த இதில் இருக்கிற டிஸ்டிலேஷன் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு, பாய்லிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாய்லிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜனோட பாய்லிங் பாயிண்ட் -183 டிகிரி செல்சியஸ். ஆர்கானோட பாய்லிங் பாயிண்ட், நைட்ரஜனோட பாய்லிங் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்க, இந்த மைனஸில் எது சின்னதோ அதுதானே ஹையர் பாய்லிங் பாயிண்ட். ஸோ இதில் எது ஹையர் பாய்லிங் பாயிண்ட், ஆக்சிஜன். எது லோயர் பாய்லிங் பாயிண்ட், நைட்ரஜன். எது அதுக்கு இன்டர்மீடியட் பாய்லிங் பாயிண்ட் வந்து ஆர்கன். ஸோ அப்போ இதிலேருந்து எது ஃபஸ்ட்டு செப்பரேட் ஆகும்னா நைட்ரஜன் செப்பரேட் ஆகும், அடுத்தது தான் ஆக்சிஜன் செப்பரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கூல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் காலமில் அலோவ் பண்ணுறோம். இஃப் யூ வாண்ட் gas from air, we have to separate out all the other gases present in the air. The air is compressed by increasing the pressure, is then cooled by decreasing the temperature to get liquid air. ஸோ ஆக்சிஜன் நமக்கு வேணும், நம்மளோட எய்ம் வந்து ஆக்சிஜன் செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து த ஏர் இஸ் கம்ப்ரஸ்டு பை இன்க்ரீஸிங் த ப்ரெஷர். ஸோ ஏரை வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறோம். தென் இஸ் கூல்டு பை டிக்ரீஸிங் த டெம்பரேச்சர் டு கெட் லிக்விட் ஏர். ஃபஸ்ட்டு நம்ம லிக்விட் ஏர் எடுத்துகிட்டு இட் இஸ் அலவுட் டு வார்ம் அப் ஸ்லோலி இன் எ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் காலம். ஸோ இதில் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் காலம் மூலயமா நம்ம அந்த லிக்விட் ஏரை அலோவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேசியஸ் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றிக்கிறோம். வேர் கேஸஸ் கெட் செப்பரேட்டட் அட் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் டிபெண்டிங் ஆன் தேர் பாய்லிங் பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் செப்பரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிஸ்டிலேஷன் காலம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் இங்கே போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், பிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஹீட் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை கூல் பண்ணுறோம். ஸோ கூல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா
அதை வந்து லிக்விடாக மாறிடுது. ஓகேவா? ஸோ கூல் பண்ணும்போது லிக்விடாக மாறிடுது. ஸோ நல்லா கவனிங்க, இது வந்து ஏர் வந்து கேசியஸ் ஃபார்மில் இருக்குது. இந்த ப்ளூ கலர் எல்லாமே கேசியஸ் ஃபார்ம். ஒன்ஸ் கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இன்க்ரீஸ் ஆன ஏரை நம்ம அகைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே டெம்பரேச்சரை நம்ம குறைக்கிறோம் பை பாசிங் த்ரூ த ஃப்ரீசிங் கோல்டு வாட்டர். ஸோ ஃப்ரீசிங் கோல்டு வாட்டர் நம்ம அதில் பாஸ் பண்ணும்போது வந்து அது கூலாகி லிக்விடாக மாறிடுது. ஸோ கோல்டு கம்ப்ரஸ்டு ஏர். ஸோ இதுதான் அந்த லிக்விட் ஏர். ஸோ அதை ஃபஸ்ட்டு செப்பரேட்டரில் யூஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வருது. செகண்ட் வந்து அதை எக்ஸ்பேன்ஷன் வால்வில் யூஸ் பண்ணும்போது நைட்ரஜனும் ஆர்கானும் வெளியில் வருது. ஸோ லாஸ்ட்டாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு லாஸ்ட்டாக வந்து ஆக்சிஜன் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் செப்பரேஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏர். ஸோ ஏர்லேருந்து நம்ம அதோட காம்போனன்ட்ஸ் எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டெக்னிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஹவு கேன் வி அப்டைன் எ பியூர் காப்பர் சல்ஃபேட் ஃப்ரம் எ இம்பியூர் சாம்பிள். ஸோ ஒரு இம்பியூர் சாம்பிள்லேருந்து நம்ம எப்படி காப்பர் சல்ஃபேட் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா த கிறிஸ்டலேஷன் டெக்னிக். ஓகேவா? ஸோ அதை வந்து கிறிஸ்டல்ஸாக மாற்றுறது. ஸோ கிறிஸ்டல்ஸ்னால் என்னென்னு தெரியும் இல்லையா? சால்ட்லாம் பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்டல் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பியோர் காப்பர் சல்ஃபேட்டை இம்பியூர் அதோட இம்பியூரிட்டியிலேருந்து நம்ம இம்பியூரிட்டினா அதுக்குள்ளே கலந்துருக்கிற மாசுக்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பியோர் காப்பரை பிரித்து எடுக்கிறோம். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் சம் 5 கிராம் இம்பியூர் சாம்பிள் ஆஃப் காப்பர் சல்ஃபேட். ஸோ ஒரு காப்பர் சல்ஃபேட் இம்பியூர் சாம்பிள் எடுத்துக்கணும், அதாவது சுத்தமாக இல்லாதது. டிசால்வ் வித் மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் ஊற்றி கரைச்சிக்கணும். ஃபில்டர் த இம்பியூரிட்டிஸ் அவுட். ஸோ அதை வந்து நம்ம வடிகட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா இம்பியூரிட்டிஸ்லாம் வந்து வெளியில் போய்டும். இம்பியூரிட்டிஸ்னால் அதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். எவாப்ரேட் த வாட்டர் ஃப்ரம் த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஸோ ஆஸ் டு கெட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ அதிலேருந்து வாட்டர் நம்ம எவாப்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். கவர் த சொல்யூஷன் வித் ஃபில்டர் பேப்பர் அண்ட் லீவ் இட் அன்டிஸ்டர்ப்ட் அட் your room temperature to cool slowly for a day. ஸோ 1 day வரைக்கும் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கிறிஸ்டலேஷன் டெக்னிக். ஸோ இதுவும் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ எந்த இது இம்பியூரிட்டியாக இருக்கோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் தண்ணியில் போட்டு கரைக்க போகிறோம். ஸோ கரைச்சதுக்கப்புறமா அதை வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணோன்னா அதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். பட் ஆனால் அதில் வாட்டர் இருக்கும். ஸோ வாட்டரை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எவாப்ரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அதிலேருந்து வாட்டரை நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் லாஸ்ட்டாக கிடைக்குது இல்லையா, அதை நீங்கள் ஒரு 1 day அப்படியே ஸ்லோவாக கூல் பண்ண விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸாக நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? For example, the salt we get from a sea water have many impurities. To remove these impurities, the process of crystallization is used. So crystallization is a process to separate a pure solid in the form of crystals from the solution. So the sea water la irundhu salt separate பண்றதுக்குல நம்ம இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்றோம். Crystallization technique is better than simple evaporation technique. ஸோ இங்கே பாருங்கள், some solids decompose or some like sugar may get charred on heating to dryness. Some impurities may remain dissolved in the solution even after filtration. On evaporation these contaminate the solid. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிடுறோம். ஈவன் தென் அதில் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக பார்ட்டிகல்ஸ் அந்த ஃபில்டரேஷன் அந்த ஃபில்டரோடைய ஹோலில் இல்லாமல் அதை விட சின்னதாக இருக்கிற அந்த இம்பியூரிட்டிஸ்லாம் அதிலே இருக்கும். பட் ஒன்ஸ் அதை நம்ம ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் கூட சேர்ந்து எவாப்ரேட் ஆகிடலாம், அதில் வந்து மேலே செப்பரேட் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பியோர் கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும். அந்த கிறிஸ்டலாக மாறுற அந்த சொல்யூஷன் வந்து நமக்கு பியோராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்து அகைன் purification of salt that we get from a sea water, separation of crystals from alum from impure samples. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம். thus by choosing one of the above methods according to the mixture. ஸோ இந்த இப்போ நம்ம பார்த்த 8 மெத்தட்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம
காம்போனன்ட்ஸை வந்து ஒரு மிக்சர்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம மிக்சர்லேருந்து காம்போனன்ட்ஸ் செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா அது மிஸ்சிபிளாக இருக்கா, இம்மிசிபிளாக இருக்கா, பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்குது, அதே மாதிரி டென்சிட்டி வேரியேஷன் எப்படி இருக்குது, அதே மாதிரி வாலடைல் லிக்விடாக இருக்கா இல்லை வாலடைலாக இருக்கா, நான் வாலடைலாக இருக்கா, அதை வந்து பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி எத்தனை காம்போனன்ட் மிக்ஸ் ஆகிருக்கு அதோட பாய்லிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ அதே மாதிரி அதை வந்து கிறிஸ்டலாக மாற்ற முடியுமா. ஸோ இவ்வளவும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு எந்த டெக்னிக் யூஸ் ஆகுமோ, எந்த காம்போனண்ட்டுக்கு எந்த டெக்னிக் யூஸ் ஆகுமோ அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து சிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் சிட்டிஸ் drinking water is supplied from waterworks. A flow diagram of typical waterworks is shown from the figure. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வாயர்னால் இட் மேபி அது வந்து ரிவராகவோ இல்லை வந்து ஒரு லேக்காவோ இல்லை ஒரு பாண்டாவோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலேருந்து வர வாட்டரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செடிமெண்டேஷன் டேங்க்கில் விடுவாங்க. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இதில் இருக்கிற மைன்யூட் ஹெவி சாலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இதில் இதுவாகிடும். ஓகேங்களா, செப்பரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து செகண்டு லோடிங் டேங்க்கில் அதை வந்து நம்ம ஃப்ளோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டு செடிமெண்ட் த சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ அதில் இருக்கிற சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இதில் இது ஆகிடும். ஸோ சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ்னால் நம்ம அந்த இதில் படித்தோம் இல்லையா சஸ்பென்ஷன் இதில். ஸோ அந்த மாதிரி டஸ்ட்டு வந்து அந்த இது ஃபுல்லாகவே பரவி இருக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து இதில் செப்பரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரேஷன் டேங்க். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம மற்ற இதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதாவது ஹெவி இது வந்து கீழே வந்துடும். அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மேலே இருக்கும், அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மேலே இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது பியூராக இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து இதில் வந்து குளோரினேஷன் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஹோம் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணுற வாட்டர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம்.